ஆனால் இது எல்லாரையும் விதியடைய வைக்கிறான். அவன் பண்ணக்கூடியது பாருங்க, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டு அது சிஎம் வீட்டுக்கே சொல்றான். அப்போ அவன் அதுக்கும் தாண்டி இருக்கிறான். அவன் அதை கண்டு அவன் பயப்படல. சிஎம் வீட்டுக்கு நம்ம சொல்லிட்டுமே, போலீஸ் நம்மளை விடாது, தமிழ்நாடு போலீஸ் உலகத்திலே சிறந்த போலீஸ் சொல்றாங்களே அப்படிங்கிற பயம் அவனுக்கு இல்ல. அந்த பயம் எப்படி இல்லாம போகுதுன்னா அதை தாண்டி இருக்கிறான். அவனோடது என்னன்னா, உங்க எல்லையே தாண்டி நான் இருக்கிறேன், என் எல்லைக்கு நீ வரவே முடியாது, நான் எங்க இருக்கிறேன் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலும் நீ நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்றான். முதல்ல ஒன்று பண்றான், அப்புறம் அது பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னு தைரியம் 2 இடத்துக்கு பண்றான், அதுக்கப்புறம் 10 இடத்துக்கு பண்றான். ஆக ஒருத்தம் பண்றான் முதல்ல, அப்புறம் 4 பேர் பண்றான், அப்புறம் 40 பேர் பண்றான், 400 பேர் பண்றான். அதனால இது ஒரு குழுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் யாரா இருந்தாலும் அவங்க ஒழிக்கப்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ மக்கள் எப்படி சார் அதில் தயாராக இருக்கிறது? இப்படி அடிக்கடி வருது, மக்கள் என்ன நினைப்பாங்க, இது பொருளை தான் அப்படின்ட்டு இயல்பாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க எப்படி தயாராக வச்சுக்கிறது இந்த மாதிரி மிரட்டல் ஒரு சம்பவம்? உலகத்திலே அதிக ஜனத்தொகை உள்ள நாடு இந்தியா தான். இப்போ சென்னை மாதிரி நகரத்தில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஜனத்தொகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையாக இருக்குமேனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள். ராஜீவ்காந்தி இன்சிடெண்ட்டில் அவர் மட்டும் இறந்து போனார்ல, கூட இந்த பப்ளிக் இறந்து போனாங்க, கூட இந்த காவல்துறை இறந்து போனாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க. ஆனால் எய்ம் பண்ணது ஒருத்தரை. ஆனால் இவங்க எய்ம் பண்ணுறது ஸ்கூல்னு ஆயிரக்கணக்கான பசங்க இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே, அதாவது விளையாட்டு கிடையாது, இது விளையாட்டாக அவங்க பண்ணவே இல்லை, வேணும்னு தான் பண்ணுறாங்க. அதனால் இவங்களை எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அது அப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து இது ஒழிக்கப்படணும். இந்த மாதிரி எண்ணங்கள் யார் மனசுலையும் வரக்கூடாது. இனிமேல் அந்த இடமுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு முன்னாடி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும். இப்போ ஒரு வருடம் என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ அவனுக்கு தைரியம் ஜாஸ்தியாயிருது. தைரியம் ஜாஸ்தியாக திருப்பி பண்ணுறான். இப்போ போலீஸ் மட்டும் இல்லாமல் என்ஐஏவும் இதில் இறங்கி செய்கிறதா சொல்கிறாங்க. நிச்சயமாக பண்ணணும். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல சார், இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதாங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒன்றும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்ச, அதாவது அந்த ஐடி ஃபீல்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சவனோ அந்த மாதிரி இதில் வேலை பார்த்தவனோ கிடையாது. இதுக்கு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பேசினா நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, உங்கள் ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோடது என்னென்னா, அந்த ஆப் இந்தியாவுக்குள்ளே வேலை செய்யாத அளவுக்கு நீங்கள் பண்ணிடணும். அதாவது இந்தியாவுக்குள்ளேயும் வேலை செய்யலை, வேறு எங்கேருந்து செஞ்சாலும் இந்தியாவுக்குள்ளே அவங்க பேசுகிறது வராத அளவுக்கு அந்த ஆப் மூலமாக ஃபுல்லாக தடை பண்ணணும். அந்த ஆப்பையும் தடை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப நன்றி சார். இந்த டாபிக் தொடர்ந்து நிறைய மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், அதான் உங்கள்கிட்ட கேட்டு கிளாரிட்டி அடைஞ்சிக்கலான்னு வந்தோம். ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.